தமிழ்நாடு ஒரு ஈவி மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்றது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் வியட்நாம் கம்பெனி தமிழ்நாட்டில் 16,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்றது தெரியுமா? ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. சாம்பார் சோறு செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும். அண்ட் இதில் எப்படி நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி அவங்களோட சப்ளையராக மாறலான்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு என்னடா? ஹாய், ஐ எம் கேரி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். வின்ஃபாஸ்ட் வியட்நாமில் இருக்கிற வின் குரூப்போட சேர்ந்தது. இவங்க இந்தியாவில் $2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 16,000 crore சவுத் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஈவி செக்டரில். ஈவன் டாடா மோட்டார்ஸ் கூட இவங்களுக்கு அடுத்து தான் வராங்க. வின்ஃபாஸ்ட் எதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியை சூஸ் பண்ணணும்? தூத்துக்குடி ஒரு போர்ட் சிட்டின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அங்கே இருக்கிறனால அவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களால காஸ்ட் அண்ட் டைம் எல்லாமே அவங்களால சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்சென்டிவ்ஸ் அண்ட் கேபிட்டல் சப்சிடி, இது போக டிஎன்ஜிஎஸ்டி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டியை 15 இயர்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. வின்ஃபாஸ்ட்டுக்கு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மோடில் எல்லாமே ஃபாஸ்ட் அப்ரூவல் நடந்திருக்கு. வின்ஃபாஸ்ட் அவங்களோட ப்ராஜெக்டை 25 February 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 31 July 2025. அதே மாதிரி அவங்க 15 July 2025லேயே அவங்க ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். தூத்துக்குடியில் இருக்க பிளான்ட்டில் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங்லேருந்து R&D அண்ட் பேட்டரி அசம்பிளி வரைக்குமே பண்ணுறாங்க. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறத கேளுங்க, உங்களுக்கே புரியும். வின்ஃபாஸ்ட்னால 3,500 டைரக்ட் ஜாப்ஸ் அண்ட் 5,000 மேலே இன்டைரக்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். நீங்கள் எம்ப்ளாயி ஆர் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் போர்ட்டல் ஆர் லிங்க்டின் ப்ரொஃபைலை அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்க ஜாப் வேகன்சி போடுறப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிட. அப்படி இல்லைனா நீங்கள் MSME மேனுஃபேக்சரர் ஆர் காம்பனன்ட் மேனுஃபேக்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வின்ஃபாஸ்ட் அப்ரோச் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அண்ட் அந்த இன்விடேஷன் லெட்டரை வச்சு இந்த தெரிகிற லிங்க்கில் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்விடேஷன் லெட்டர் வந்த உடனே நீங்கள் இமீடியட்டாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் வின்ஃபாஸ்டோட சப்ளையர் கொலாபரேஷன் பண்ணலாம். இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். இப்போ இனிஷியலாக 4,000 crores தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அண்ட் இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்க ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. ஸ்கேல் அப் பண்ணுறப்போ சுற்றி இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். திருநாவுக்கரசு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் சுத்தி பார்க்க வந்தேலா? இல்லடா, இங்கே செட்டில். அது சரி. அஸ் அ சிஏவா இது நல்ல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக் மூவாக இருந்தாலும் நம்மளோட ஓவரால் எக்கனாமியோட க்ரோத்துக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுன்றதை நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் அதை சால்வ் பண்ணுறோம். பாய்.